ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனு மாயாவுக்காக பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் பத்மாவுக்கு தெரிஞ்சதுமே பத்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, அவங்க அப்பா அவங்களுக்காக பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இதில் நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க பத்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்பந்தியமாக, சீனு மாப்பிள்ளை சொல்கிறது எல்லாமே பொய். சீனு மாப்பிள்ளை தான் மாயாவுக்காக பைக் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் உங்ககிட்ட தான் அவர் பொய் சொல்லி நாடகம் ஆடுறாரு. மாயாவுக்காக அவங்க அப்பா பைக் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னது எல்லாமே பொய்யாகும். சீனு தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லவும், சீனு மாப்பிள்ளை இப்போ வர வர அவர் போக்கே சரியில்லை, மாயா பக்கம் அவர் போயிட்டே இருக்கிறாரு. மாயாவும் சீனு மாப்பிள்ளையை அவள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லவும், இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறதுக்கு? என் பொண்ணு இத்தனை நாள் கண்ணு தெரியாமல் அவங்க நடிச்சிட்டு இருந்ததுக்கு காரணமே சீனு மாப்பிள்ளையை எப்படியாவது நீங்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கையில் தானே இந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. ஆனால் நீங்கள் என்னென்னா இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரிக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், உடனே பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சம்பந்தி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போது நான் என்ன, அதாவது மாயாவே சீனு சேர்த்து வைக்கிறதுக்காக அங்கே இருக்கிறேன், அதுக்காகவா நான் சாருவங்க அழைச்சிட்டு வந்தேன்? நான் தானே சாருவங்க அழைச்சிட்டு இப்படியெல்லாம் ஒரு திட்டம் போட்டு கொடுத்தேன். அப்போ என்ன காரணம்? சாருவை என் மருமகளாக ஆக்கிறதுக்காக தானே நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். நீங்கள் என்னென்னா ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கவும், உடனே மகாலிங்க சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி, நான் ஏதோ அவசரப்பட்டு இப்படி பேசிட்டேன், நான் பேசினது தப்பு தான், ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தனால தான் இப்படிலாம் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணோட கல்யாணம் என்ன தான் வழி அப்படின்னு சொல்லவும், சீனு மாப்பிள்ளை போகிற போக்கே சரியில்லை. அந்த மாயா பார்த்தீங்களா, சீனு மாப்பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டால, அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அவங்க அதாவது பைக் வாங்க போகும்போது நான் பார்க்க தான் செய்தேன், சீனு மாப்பிள்ளை எவ்வளோ தூரம் மாயா கிட்ட சிரித்து சிரித்து பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் சம்மந்தி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அந்த சீனு இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாயா அவனை ரொம்பவே வளைச்சி போட்டுட்டு தான் இருக்கிறா. ஆனால் என்ன இருந்தாலும் சரி தான், என் பையன் ஏன் சொல்ல அவன் தட்டவே மாட்டான், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அவன் கண்டிப்பாக கேட்பான். அப்படிங்கும்போது, சரி சம்பந்தியம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் என் பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம், என் பொண்ணுக்கும் சீனுக்கும் அப்படிங்கும்போது, உடனே பத்மா சொல்கிறாங்க, சரி அதான் நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம தொடங்கிடலாம், அண்ணங்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்பந்தி, எது சரிதாலும் சரிதான், சீக்கிரமாக செய்யுங்க. எனக்கு என்னமோ அந்த மாயா சீனு மாப்பிள்ளைக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் கவலை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ அவளுக்கு அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போனீங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை ஏன் தான் கேட்குறீங்க, என்னை பார்த்ததுமே அவங்க ரெண்டோரு முகத்தையும் பார்க்கணுமே, எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இப்போ தானே எனக்கு வசமாக தனா என்கிட்ட மாட்டியிருக்கிறா, அவளை சும்மா விட்டுருவேனா என்ன? அவளும் அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறா, அதுவும் 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கிறா. அந்த விஷயம் கதிருக்கு வர தெரியாதாம தான் அவள் வாங்கியிருக்கிறா. அதனால அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு போகிறோம், அவளை அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வச்சே நான் அவளை என்னெல்லாம் பண்ணி மிரட்டுறேன் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவள் என்கிட்ட வசமாக அவள் சிக்கிக்கிட்டா, இந்த ஒன்று போகிறோம், அவளை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கார்த்தி, அதுக்காக தான் உன்னை நான் வெளியவே கொண்டுட்டு வந்தேன், இந்த தடவை கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிச்சாகணும், அந்த கதிர் தனா விட்டே பிரிஞ்சு போயிடணும், அந்த அளவுக்கு நீ தனா கிட்ட ரொம்ப நெருங்கமாக பழகணும், அதே மாதிரிக்கு அந்த நெருக்கத்தை தனா உன்கிட்ட அவளும் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீ அவகிட்ட ரொம்ப நல்லவனா நீ நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ அவகிட்ட எடுத்தோம் கவுத்துன்னு பேசக்கூடாது, அவகிட்ட நீ நல்லவனா நடிச்சு தான் உன் வலையில் அவளை வீழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கார்த்தியோட நடிப்பு தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தனாவையும் கதிரையும் தான் காட்டுறாங்க. ஒரு 2 பேரும் வீட்டில் இருக்கவும், அப்போ கதிர் சொல்கிறாங்க, தனா, எனக்கு என்னமோ அந்த கார்த்திக் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது திட்டம் போட்டு தான் வந்திருக்கானான்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, அப்போ தனா சொல்கிறாங்க, கதிர் நீ ஏமல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா, அப்புறமா இதுக்காக நீ அவனை பற்றி நினைக்கிற அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு என்னமோ இதில் நீ போக வேண்டான்னு தோணுது அப்படிங்கும்போது, அவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இதுக்காக ஒதுங்கணும், அவன் என்ன பண்ணாலும் சரிதான், நீ கவலைப்படாத, அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா தனாவும் கதிரும் அங்கே போகிறாங்க. அப்போ கார்த்தி தனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தனா என்னை மன்னிச்சிரு தனா அப்படின்னு சொல்லவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இன்னைக்கு நம்மக்கிட்ட ரொம்ப நல்லவங்க கணக்காக வேஷம் போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கதிர் உன்னுடைய நிலைமைக்கு நான் தானே காரணம், என்னை மன்னிச்சிரு, ஏதோ நான் தனா கிடைக்கிற ஆத்திரத்தில் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் பண்ணினது
தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தனாவும் கதிரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த கார்த்தி பேசுறது பேச்சே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, தனா இந்த போட்டியில் நீ கண்டிப்பாக நீ ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக தான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நீ ஈடுபாடோட இருப்ப, அதில் போட்டியில் ஜெயிப்பியோ அதே மாதிரிக்கு நீ நினச்சிடணும். நான் பழசெல்லாம் வந்து நான் பண்ணின தப்பை எல்லாத்தையும் நீ மறந்துடு, அதை நினச்சிக்கிட்டு நீ வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க போல் பேசவும் இதை வந்து கேட்டதுமே தனா வந்து கதிரை பார்க்குறாங்க. இவன் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கும்போது அப்போ கதிருக்கும் வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை இவன் நம்மகிட்ட நடிக்கிறானோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், அவன் என்ன எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்து அதாவது போட்டியில் நான் ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த கார்த்தி என்ன பேசினாலும் சரி தான், காது கொடுத்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கதிரும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அப்போ வந்து கதிர் வந்து என்ன பண்ணதுக்குன்னு தெரியல, இவன் நம்மக்கிட்ட நடிக்கிறதானா இல்லைனா உண்மையிலே அவன் திருந்திட்டானா என்ன பண்ணுறான்னு தெரியல, ஆனாலும் வந்து எந்த அளவுக்கு இந்த போட்டி வந்து சீக்கிரமாக வந்து முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அங்கே மாயா வராங்க. மாயா வந்ததுமே கேட்குறாங்க, தனா உன்னுடைய ப்ராக்டிஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கார்த்தி தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தானா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. என்ன ஏதாவது வம்புழுத்தானான்னு சொல்லி கேட்கும்போது வம்புழுத்தா கூட பரவாயில்லையே, ஆனால் அவன் ரொம்ப நல்ல வம்புலாம் அவன் நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவன் பெயிலில் வந்திருக்கான் போலுக்கு, அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ரொம்ப நல்லவன் போல அவன் நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அவன் உண்மையிலே வந்து ஏதோ திட்டத்தில் தான் வந்திருக்கிறான், அதனால அவன் என்னதான் நல்லவன் போல நடிச்சாலும் சரி தான், நீ வந்து ஏமாந்துடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவனை பற்றி தெரியாதா என்ன மாயா, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாகவே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு காட்டுவேன், அதோட அவனுக்கு எனக்கும் இல்லை இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா வந்து நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி சும்மாலாம் வரமாட்டான், ஆனாலும் வந்து நம்ம தனாவும் கதிரும் என்ன சொன்னாலும் சரிதான், நம்மளும் அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணின ஏற்பாடு எல்லாமே பாதியிலே நிற்கிது, இப்போ சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பத்மா எல்லாமே வந்து அவங்களை கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு அப்படிங்கவும் அப்போ அவங்கள வரவழைக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு நல்ல டேட்டை வந்து அவங்க குறிக்கவும் இந்த டேட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அதுக்குள்ள வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிற போது அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரகுராம் கிட்ட வந்து பத்மா சொல்கிறாங்க, அண்ணா நம்மளும் பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும்ல அப்படிங்கும்போது ஆமாம் பத்மா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அதனால் வந்து அதுக்குள்ள வேலையெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பத்மா வந்து அவங்க பார்த்தோம்னா சாருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, சாரு நம்மளுக்கு கவலைப்படாத கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கும்போது இங்கே பார்க்கும்போது மாயாவும் சீனும் ரூமில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா பத்மா அந்த பக்கமாக வராங்க. அப்போ மாயாவும் சீனுவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது பார்த்துட்டு பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரும் அங்கே வராங்க. என்னது அத்தை அங்கே வெளியே போனாங்க, அப்புறமா ஆளை கண்ணலன்னு சொல்லிட்டு சாரும் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரு வந்து அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரு அழைச்சிட்டு வராங்க. பாருங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் சீனு மாமா என் கழுத்தில் தாலி கட்டுவாரான்னு எனக்கே டவுட் ஆகி போச்சுது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நீ என்ன நினைச்சாலும் சரிதான், என் பையன் என் சொல்ல தட்டமாட்டான், மாயை என்னதான் சொக்குப்படி போட்டு வளைச்சாலும் சரிதான், ஆனால் என் பையன் நான் என்ன சொல்கிறேனோ அதான் கேட்டு நடப்பான், அதனால உன் கழுத்தில் அவன் தான் தாலி கட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.